இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்க கையில இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது கிடைக்கல, நீங்க விரும்பிய உறவு கை கூடல, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம். அல்லாஹ் உள்ளச்சத்தோடு பயப்படக்கூடியவங்களுக்கு தொழுகை மிக முக்கியமான அடிப்படையான ஒரு ஆயுதம். அவங்களுக்கு அதை எடுத்துக்கொள்வாங்க. பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 நன்மைகள் அது தெரியுமா? இருக்காது. அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தெரியுமா? இருக்காது. ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில், அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹஜ். அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஹஜ். மூன்றாவது, தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நமக்கு படிக்க போறோம். படிச்சு பாருங்க. இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்க வா, உன் காரியத்தை நான் லேசாக்கிறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல, அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாட்ட கேளுங்க, ரப்பிட்ட கேளுங்க. அல்லாஹ் இப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் நிறைய ஹதீஸ்கள்ல சொன்னாங்க, ஒரு சகோதரனுடைய முகத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதகா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா? கஷ்டத்துல இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான் இல்லையா? அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும்.